வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கடன் மேலே கடன் இருக்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் இது. சில பேருக்கு ஒரு கடன் இருக்கும். அந்த கடனை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவாங்க. ஏகப்பட்ட பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க கூட படித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையில் இருப்பாங்க. நல்லா செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னமும் அவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க. என்னடா என் நிலமை மாறவே மாட்டேதுன்னு யோசிச்சுருப்பாங்க. அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் நல்ல நிலைமையில் வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நமக்கு மட்டும் எல்லாமே தடையாகவே இருக்கே. நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் தோல்வியிலேயே வருது. என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் இல்லாமல் இருந்தாலும் நம்ம இப்போ எப்படி சிந்திக்கிறோமோ அதுதான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்கும். அது எப்படிங்க உருவாக்கும்? நம்பிக்கையே கிடையாது. இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு கடன் இருக்குது, 20 லட்ச ரூபாய்க்கு கடன் இருக்குது, எல்லா கடனும் என்னை நெருக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற நிலமை சமாளித்தாவே போதுன்னு இருக்குது. எனக்கெல்லாம் எங்கெங்கே ஃப்யூச்சர் இருக்குதுன்ட்டு அப்படி நினச்சிக்காதீங்க. உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் நல்ல விஷயங்களை சிந்திக்கும் பொழுது இப்போ இருக்கிற சூழ்நிலை தவிடு பொடி போல் எல்லாம் ஓடி போயிடும். ஏன்னா உங்களுடைய சிந்தனை அவ்வளவு வலிமை மிக்கது. சூழ்நிலைன்றது ஒரு ஆறு போலங்க. அது எப்போவுமே நம்ம முன்னாடி ஓடிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய சிந்தனை என்பது அதில் இருக்கக்கூடிய படகு போல். நீங்கள் இந்த கரையை விட்டு அந்த கரையை கடக்கணும்னா படகுல சும்மா உட்காந்தா போதாது. முயற்சி செஞ்சு நீங்கள் துடுப்பெடுத்து போட தான் நீங்கள் கடக்க முடியும். ஸோ சிந்தனையில் பார்த்தீங்கன்னா உங்கள் சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் நீங்கள் சிந்திக்க தான் நீங்கள் கரையை கடக்க முடியும். ஸோ சிந்தனைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட சிந்தனையில் நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலருடைய ஓவியங்கள் வண்ணம் தீட்டப்படாத ஓவியங்களாகவே இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். ஸ்கெட்ச் பண்ணிட்டு ஒரு கலர்லாம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சி வச்சுருக்க ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கோங்க. அதுக்கு பெயிண்ட் பண்ண இன்னொரு ஃபோட்டோவை வச்சுக்கோங்க. உங்கள் மனசில் எது பட்டுன்னு பதியும்? நல்ல கலர் கடித்த ஒரு ஃபோட்டோ தான் மனசில் பட்டுன்னு பதியும். அதே போல் தான் உங்களுடைய சிந்தையில் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள், வீடானாலும் சரி, சொத்துக்களானாலும் சரி, உங்களுடைய எதிர்காலத்துக்கான அனைத்து ஆசீர்வாதங்களானாலும் சரி, நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ரஃப் பேப்பர் போல் போட்டு வச்சுருப்பீங்க. அதுக்கு பெயிண்ட் பண்ணணும். பெயிண்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். சில பேர் வீடு வேணும்னு கேட்பாங்க. அது 2 BHKவா? அதுக்கு டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அது 3 BHKவா? டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வீடு வேணும்? ஒரு மாடி விட்டு ஒரு மாடி வேணுமா? ஒரு கிரவுண்டில் இடம் வேணுமா? அந்த வீடு எந்த இடத்துல வேணும்? அதுக்கு டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க நான் சொல்கிற அனைத்து விஷயம் ஒரே நாளில் சிந்திக்கிறதில்லை. ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் ஆசைப்படணும். உங்களை சிந்திக்கத்தை பெருசாக்குங்க. சிந்தைக்கு தடை போடாதீங்க. சிந்தை தான் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து மாற்றங்களை ஏற்படுத்தும். நிறைய விஐபிஸோட ஸ்டோரிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப புவராக இருந்தால் மேலே வந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க சிந்தைக்கு கொடுத்த இடம். நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தையும் அவங்க அசைப்போட ஆரம்பித்தாங்க. என்னால் முடியும்னு நினச்சி அதை அசைப்போட அந்த இடத்துக்கு கொண்டு வருது. நிறைய பேருக்கு தடையாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அசை போடும் பொழுது இடையூறுகள் வரும்பொழுது நம்ம மசங்கிடுறோம். அது எப்படிப்பா நடக்கும்ன்ட்டு ஒரு மசங்கிடுவோம். அது இல்லாமல் பிடிவாதமாக நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் சிந்திக்கிறது, நீங்கள் விரும்புறது உங்களுக்கு நடக்க துவங்கிவிடும். இப்போ நம்ம 5 விதமான ரகசியங்கள் பார்க்க போகிறோம். இந்த 5 விதமான ரகசியங்கள் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது யார் விரும்பி பொறுமையாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். மேலோட்டமாக கேட்டிங்கன்னா அது ரகசியமாக இருக்காது. ஏதோ நான் சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். யார் வாழ்க்கையில் முன்னேறணும் விரும்புகிறாங்களோ, யார் வாழ்க்கையில் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும் விரும்புகிறாங்களோ, எங்கள் குடும்பத்துக்கு மேலே நான் வாழ்ந்து காட்டணும் விரும்புகிறாங்களோ, என்னை அவமானப்படுத்தவங்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டணும் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய 5 விதமான விஷயங்களும் புரியும். முதல் ரகசியம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களை காட்டிலும் மேலே வரணும்னு நீங்கள் நினச்சது ரொம்ப நல்ல விஷயம். அது போராமை கிடையாது, அது ஒரு ஆணவமும் கிடையாது. இந்த பிரபஞ்சம் அதை விரும்புது. நீங்கள் மேலே வரணும்னு பிரபஞ்சம் விரும்புது, கடவுளும் விரும்புகிறார். அதனால் நீங்கள் நினச்சது நல்ல விஷயந்தான். இந்த விதை ஒரு நாள் மரமாகும்போது என்னையும் உங்களுக்கு ஞாபகம் வரும். நான் பேசுகிற இந்த வீடியோவும் உங்களுக்கு ஞாபகம் வரும். 2வது ரகசியம், கடவுள் நீங்கள் பணக்காரனாக ஆகிறத விரும்புகிறாரு. நிறைய பேர் இந்த மதம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கடவுளுக்கு பணம் பிடிக்காது, பணம் ஆணவம் வந்துடும், பணம் திமிராயிடுவாங்க, எல்லா வித பாவமும் அதுக்கு வந்துடும்ட்டு தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க. அவங்க விஷயங்கள் நிறைய விதமான இடத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் வெவ்வேறு மனிதர்களுக்காக சொல்லப்பட்டது. அதனால் அது உங்களுக்கு நினச்சிக்காதீங்க. கடவுள் நீங்கள் பணக்காரன் ஆகிறத விரும்புகிறாரு. நீ ஏழையாக இருக்கிறதுக்காக எந்த ஒரு கடவுளும் உருவாக்கிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் பெருசாக வரணும், பணக்காரனாகிறது கடவுள் விரும்புகிறார் என்பதை நீங்கள் நம்பணும். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் பணக்காரனாவது கடவுள் விருப்பம். நீங்கள் பணக்காரனாகி சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு கடவுள் விரும்புகிறார். அதை நீங்கள் நம்ப வேண்டும். 3வது முக்கியமான ரகசியம், நீங்கள் பணக்காரன் ஆனீங்கன்னா நல்லாவே இருப்பீங்க.
உங்களுக்கு பணம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு அமையக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சந்தோஷமா அமையும், நல்ல குடும்பம் அமையும், நிம்மதியா இருப்பீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில அமையும். இப்ப நான் சொல்றது அனைத்தும் உங்களுக்கு அமையப் போகுது. அத நீங்க சிந்திக்க போறீங்க. வேற எந்த ஒரு சினிமா பார்த்தும் ஏமாறாதீங்க. சினிமாவில் நடிக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ஆனாலும் பணத்தில ஏழையா நடிச்சிருவாரு. ஆனா கோடி கோடியா சம்பாரிப்பார். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்காக சம்பாதிக்கிறாங்க. அத கவனிச்சுக்கங்க. ஸோ 3வது பெரிய உண்மை, நீங்க பணக்காரன் ஆனீங்கன்னா நல்லதே நடக்கும். நல்லாவே இருப்பீங்க. ஸோ இது முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும். 4வது பெரிய ரகசியம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு கடன் இருக்கு வச்சுக்கங்களேன். ரூ. 10,00,000 கடன் இருக்கு வச்சுக்கங்களேன். இப்ப அந்த ரூ. 10,00,000 கிடைச்சா போதும்னு நினைச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு ரூ. 2,00,00,000 போதுமா? உங்களுக்கு நாளைக்கே வருது அப்படி சொன்னா, உங்க மனசு எப்படி ஏத்துக்கும்? அவ்வளோலாம் வேணாங்க. எனக்கு 10,00,000 கிடைச்சா போதும். அந்த அமௌண்ட் எனக்கு வேணாம். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, வர்ற பணமும் வராது. இதுதான் பெரிய ரகசியம். பணம் எப்பொழுதும் எல்லார்கிட்டும் வர தயாரா இருக்கு. பணம்னா பணம்னு நினச்சுக்காதீங்க. அது கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ். கடவுளுடைய ஒரு துண்டு. அவருடைய ஆசீர்வாதம் இல்லாம யாருக்கும் வராது. அப்படி வருதுன்னா, நீங்க அத பிரமிப்பா நினச்சுட்டு, இது போதும், என் கடன் அடைச்சா போதும் அப்படி நினைக்கவே கூடாது. ரூ. 2,00,00,000 வந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கணும். ரூ. 10,00,00,000 வந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கணும். ரூ. 100,00,00,000 வந்தாலும் சந்தோஷமா பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கணும். மனச பெருசாக்குங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைய வச்சு உங்கள குறுகிக்காதீங்க. உங்களுக்கு 10,00,000லாம் மேட்டரே இல்ல. உங்க வொர்த்து 10,00,000 கிடையாது. உங்க வொர்த்து 100,00,00,000. அவ்வளவு விலை மதிக்க முடியாத ஒரு செல்வம் நீங்க. ஸோ உங்களை குறைச்சி மதிப்பிட்டு கொள்ளாதீர்கள். 5வது முக்கியமான விஷயம், நான் செஞ்ச தவறுனால தான், நான் செஞ்ச பாவத்தினால தான் நான் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு வர வேண்டிய பணம் வராம இருக்கு. எனக்கு கிடைக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்காம இருக்கு. எனக்கு குழந்தை பிறக்காம இருக்கு. கல்யாணம் ஆகாம இருக்கு. எனக்கு வீடு இல்லாம இருக்கு. எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க. நான் பண்ண தப்புனால எனக்கு இது நடக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தப்புன்னு எப்போ உணர்ந்துட்டீங்களோ அப்போவே உங்களோட தவறுகள் மன்னிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் இனி அந்த தவறை செய்யாமல் கடவுள்கிட்ட உங்கள்கிட்ட ஒப்பு கொடுங்க. இனிமேல் அதை செய்ய மாட்டேன்னு நீங்கள் நினச்சாவே போதும். உங்களுடைய பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா சரியாயிடும். எப்பவுமே நம்ம மனுஷங்க தானே, நம்ம என்ன நினச்சிப்போன்னா, ஒரு லோன் வாங்க போகிறோம், எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா, உன்னோட இன்கம் ப்ரூஃப் எடுத்துகிட்டு வா, உன்னோட கேஒய்சி டீட்டெயில் எடுத்துகிட்டு வா. அதாவது அதுக்கு தகுதியா, பணத்தை திரும்ப செலுத்தக்கூடிய தகுதி இருக்கான்னு பார்க்கறதுக்கு இதெல்லாம் கேட்பாங்க. அதே போல தான் கடவுளை நம்மளை பார்ப்பாரு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கடவுள் அப்படி கிடையாது. கடவுளை பொறுத்த வரைக்குமே, நீ பணக்காரன் ஆகிறதுக்காக தான் உலகத்தில் வச்சிருக்காரு. நீ செல்வந்தனாக தான் வச்சிருக்காரு. நீ போகத்தோடு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வச்சிருக்காரு. அதே நேரத்தில் பாவத்தை செய்யறதுக்காக அவங்களுக்கு அனுமதிக்கல. பாவத்தை உணர்ந்துட்டிங்கன்னா அந்த தவறை செய்யாதீங்க. இதனால உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தடைப்படாது. நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அனைத்தும் கிடைச்சிடும். அதனால் பயப்படவே பயப்படாதீங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே, உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உங்களால் உங்கள் சூழ்நிலையை காட்டிலும் பெரிய லெவலில் வர முடியும். நீங்கள் பணக்காரனாவதை கடவுள் விரும்புகிறார். நீங்கள் செல்வந்தாவதை கடவுள் விரும்புகிறார். அது அவருக்கு ரொம்ப பிரியும். அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சந்தோஷமாகிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அழுதுட்டு இருக்கதோ துக்கமாகதோ அவருக்கு பிடிக்காது. அதனால் நீங்கள் அதை செய்யாதீங்க. பயப்படாதீங்க. இப்போ இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. இதெல்லாம் மாறும். அதுக்கான வழிகளை கடவுள் உருவாக்கிட்டே இருக்கார். அதனால் தைரியத்தோடு இருங்க. நான் ஒரு 5 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, இன்னும் 5 பாயிண்ட் இருக்குது. இந்த வீடியோ பெருசாக போயிடும். அதனால் இந்த 5 பாயிண்டோட நிறுத்துகிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ரொம்ப கஷ்டத்துலையும் பாதிக்கப்பட்டு மன உளைச்சல் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் உதவிகளை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களும் சீக்கிரமாக வந்துடும். ஸோ இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நம்ம திரும்பி வரும். அதாவது நல்லது செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக்கும். மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.